புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி 3 மாதம் ஆச்சு. நாங்கள் பழைய வீட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ணும்போது தஞ்சை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸை தான் புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் டே தான் ஆச்சு. ஹாஃப் டேயில் காலையில் ஒரு 9 o'clock அந்த மாதிரி போல் வந்தாங்க. 12:30க்கு புது வீட்டில் எல்லா திங்ஸையுமே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. டாட்டா ஏஸ் குட்டி யானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லோடு தான் எங்ககிட்ட திங்ஸ் வந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் டீக்ளட்டர் பண்ணி திங்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தது தான். ஸோ மினிமலிஸ்ட்டாக இருக்கிறனால தான் திங்ஸ் இவ்வளோ கம்மியாக இருந்தது. அண்ட் இந்த 1.5 லோடு நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து எங்களோட பல்கியான அந்த சோஃபா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸில் அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 2 லோடு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டேயில் நான் பாதி திங்ஸ்க்கு மேலே பிரித்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் மீதி திங்ஸையும் பிரித்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாக 1.5 டேஸ்க்குள்ளார நாங்கள் ஃபுல் திங்ஸையும் ஷிஃப்ட் பண்ணி அரேஞ்சும் பண்ணிட்டோம். அண்ட் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே நான் மட்டும்தான் பண்ணேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஆள் வந்திருந்தாங்க, ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. டிவி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. மற்றது எல்லாத்தையுமே நான் ஒரு ஆளே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இன்க்ளூடிங் என் பையனையும் நானே தான் பார்த்துட்டு இருந்தேன். அவன் அந்த டைமில் அவனுக்கு லீவ் இருந்தது. ஸோ லீவில் இருக்கனால என் பையனையும் பார்த்துக்கிட்டு நானே ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணேன். சாப்பாடு மட்டும் வெளில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ எப்போவுமே நீங்கள் அடிக்கடி ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீக்ளட்டர்னு சொல்லும் போது நம்மளுக்கு வேண்டாத பொருள் மட்டும் இல்லை, நம்ம பயன்படுத்தாத பொருளையும் சேர்த்து டீக்ளட்டர் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் கம்மியாக இருக்கும் போது நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஷிஃப்டிங்க்கு மட்டும் இல்லை, நம்ம வீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டே டு டே லைஃப்பை நம்ம வாழ்கிறதுக்குமே வந்துட்டு டீக்ளட்டரிங் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பொருள் இருக்கும் போது நம்ம நிறைய நேரம் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணுறதையும் அதை மெயின்டைன் பண்ணுறதையும் இதை பற்றியுமே தான் யோசிச்சுட்ருப்போம். பத்தாததுக்கு என்ன புதுசாக வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். ஸோ வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணி வேணுங்கிற திங்ஸ் மட்டும் வச்சுக்கும் போது ஹாப்பியாக இருக்கும் லைஃபே. எல்லா விதத்துலையுமே அது வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப்பை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள்.